ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல என்ன பார்ட் டைம் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் சின்ன சின்ன ஒர்க்கை நீங்கள் சின்ன சின்ன டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறது மூலமா டெய்லியும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும், இல்லை வீக்லியும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும், இல்லை உங்களால் மந்த்லியும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய உங்கள்கிட்ட வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் டைம் ஜாப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிளியர் கிறிஸ்டலாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய சைட்டு இந்த சைட்டு தான். இந்த சைட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சர்னு சொல்லுவாங்க. அதாவது FREELANCER.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும். அதாவது கடைசியாக அந்த ஃப்ரீலான்சர்னு சொல்லி போட்டுட்டு கடைசியாக .in அப்படின்றத நீங்கள் போட்டால் மட்டுமே போதும். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இந்த சைட்லாம் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்ற விஷயங்களை இப்போ நம்ம தெளிவாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், ஹையரிங் த பெஸ்ட் ஃப்ரீலான்சர் ஃபார் ஜாப் ஆன்லைன். நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. மணியும் சரி உங்களுக்கு சாலிடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதற்கு நீங்கள் இந்த இடத்துல ஏர்ன் மணி ஃப்ரீலான்சிங் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் மூலமாக ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்க முடியும், இல்லைனா உங்களோட இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ மொபைல் இல்லைனா இமெயில் ரெண்டுலேயுமே, மொபைல் இல்லைனா லேப்டாப் மூலமாகவே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் இமெயில் ஐடி தான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இமெயில் ஐடின்ற போது ஈஸியாகவே உங்களால் வந்து ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். அதற்கு கண்டினியூ வித் கூகுள் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மொபைலில் பண்ணாலும் சரி, இல்லை லேப்டாப்பில் பண்ணாலும் சரி, இப்போ நீங்கள் என்ன இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி இதில் போட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து ஈஸியாகவே இந்த ஜாப்பில் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சோடனே உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஆயிரும். ஸோ இதில் சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணுமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது நீங்கள் கண்டினியூ கொடுக்கலாம், அப்படிலாம் நீங்கள் நோ தேங்க்ஸ் அப்படின்றத கூட நீங்கள் கொடுத்துட்டு இந்த இன்ட்டு மார்க்கெட் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தெரியும். பட் நீங்கள் வந்து டாலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. நீங்கள் இந்தியன் கரன்சியாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அமௌண்ட் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ நிறைய ஜாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்டாக வந்து இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக வந்து அந்த ஜாப்பை நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அமௌண்ட் வந்து வாங்கிக்க முடியும். ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் உங்களால் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஜென்யூனாக பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கே அமௌண்ட் வந்துடும். இப்போ பாருங்க, நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் அவ்வளோதான் இருக்கும், ரொம்ப நாட்கள்லாம் வந்து கிடையாது. இப்போ இந்த சேட் இருக்கு இல்லையா, அந்த சேட்டை வந்து கிளிக் பண்ணேன். எனக்கு ரீசன்ட் ப்ராஜெக்ட் மட்டும் எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, டேட்டா ப்ராசஸிங், டேட்டா என்ட்ரி வந்து வந்திருக்கு. எக்ஸல் சீட்டு வேர்டில் வந்து நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதற்கு வந்து இப்போ 2 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஜாப் வந்து வந்திருக்கு. அதோட சேலரியும் பாருங்க 12,000லேருந்து 37,000 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஒர்க்கு நான் பண்ணுறது மூலமாக. இதற்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ரிலேட்டடாக தான் வந்திருக்கு. இதற்கும் பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் ரிலேட்டடாக வந்து வந்திருக்கு, ஈரோஸ் ரிலேட்டடாக வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து 2 மினிட்ஸ். ஸோ இது எல்லாமே பாருங்க 2 மினிட்ஸ், 13 மினிட்ஸ், 17 மினிட்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஜாப் வந்து தேவைப்படும். அவங்களோட ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வந்து தேவைப்படுவாங்க. அந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்குறவங்கள தான் நம்மளா இருக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஃபார்மேட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜாப்பை கிளிக் பண்ணி நம்ம இதுக்கு எப்படி நம்ம சேலரி கிடைக்குது, என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட பிட்டிங் எண்டு பார்த்தீங்க அப்படின்னா 6 டேஸ் வந்து ஆகுது, 23 ஹவர்ஸ் வந்து ஆகுது. ஓகேவா? 6 நாட்கள் 23 மணி நேரம் வந்து ஆகுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 12,000லேருந்து 37,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கை பண்ணுறது மூலமாக அவங்க தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டும் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த கண்ட்ரி அப்படின்னா அவாக் டேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரிலேருந்து தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன், பேமெண்ட் வெரிஃபிகேஷன், டெபாசிட் மெத்தட், இமெயில், மொபைல் வெரிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும்போதும் வந்து கரெக்டாக வரும். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்தவித கஷ்டம் இருக்கவே இருக்காது. ஸோ ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரப்போசல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ரப்போசல் வந்துருக்கு இல்லையா, ஸோ யாரெல்லாம் இந்த இதுக்கு வந்து பெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் இந்த ஒர்க்கை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம்.
ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் கீ ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து எக்ஸல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. எக்ஸல் ஒர்க் ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஒர்க்கை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும், அதே நேரத்தில் ஆர்கனைசேஷன் டேட்டாவும் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டைம் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 to 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்டும் ஒவ்வொரு டாஸ்க்கும் உங்களுக்கு கொடுப்பதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஐடியல் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸல் தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எக்ஸல் ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஒர்க் ஃப்ளோவும் சரி கரெக்டாக இருக்கணும், அவங்க சொல்லக்கூடிய கைட்லைன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஒர்க்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி கொடுத்தாலே போதும் ஈஸியாக அந்த ஒர்க்கை உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். ஸ்கில் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டேட்டா ப்ராசஸிங், டேட்டா என்ட்ரி, எக்ஸல், வேர்டு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டேட்டா சாஃப்ட்வேர்லாம் தெரியல அப்படின்னா கூகுளில் போயிட்டு கூட டேட்டா என்ட்ரி டுட்டோரியல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இப்போ வந்து டேட்டா என்ட்ரி பாருங்கள், எக்ஸல் டுட்டோரியல் தமிழ்னு சொல்லி இப்போ நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி ஓகே நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க எக்ஸல் வந்து எப்படி நம்ம கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 55 மினிட்ஸ் அப்புறம் ஷார்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க, எல்லாமே தமிழ்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ½ அன் அவர் இல்லை 1 hour நீங்கள் இந்த பார்த்தாலே போதும் ஈஸியாக நீங்கள் எக்ஸலில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி வியூ ப்ரொஃபைல் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் போர்ட்ஃபோலியோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட நேமு, உங்களோட ஃபோட்டோஸு, உங்களோட ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட் உங்களோட சிசி என்ன வைக்கணும், நீங்கள் இந்தியாவில் எங்கே இருக்கீங்க அப்படின்ற உங்களோட காமனான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கும். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த ஆட் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு எஜுகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நெக்ஸ்ட் உங்களோட சர்டிஃபிகேட் எதுவும் இருக்கா, இல்லை உங்களை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அவங்க ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஸோ எதற்காக அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களோட ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணி வச்சிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்கும்போது அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ மணி டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்கோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்டும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து கொடுங்க. இதில் உங்களோட ப்ரொஃபஷனல் ஹெட்லைன்ஸ் கொடுங்க. நான் டம்மியாக வந்து கொடுத்துருக்கேன், பட் நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸை ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. உங்களோட சம்மரியும் சரி ப்ராப்பராக வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ எல்லா லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகேவா, ஒவ்வொரு லாங்குவேஜும் நீங்கள் சூஸ் பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு கீழே வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாலர்ஸில் வேணுமா இல்லை வந்து உங்களுக்கு இந்தியன் கரன்சியில் வேணுமா அப்படின்னு சொல்லி உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களோட அட்ரஸ், உங்களோட சிட்டி, உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட பின்கோடு, நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்கள் சேவ் அப்படின்றத கொடுத்தாலே போதும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ரெடி ஆகிட்டு ஒரு 1 or 2 வீக் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான ப்ராஜெக்ட் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த மாதிரி ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லி காட்டுதோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேறு யாராவது ஒர்க் பண்ண வந்தால் கூட அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரொபோசல்னு சொல்லி காட்டும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அவங்க கிளைண்ட் உங்களுக்கு இந்த ஒர்க்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி யார் ரொம்ப கம்மியாக வந்து கோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ப்ராப்பராக அந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணி முடித்த உடனே உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிடுவாங்க.